சங்கீதம் 37:5 சொல்கிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியெல்லாம் என்ன, உன் வழிகள்ல நீ போகிற வழிகள்லாம், நீ செயல்படுகிற எல்லா காரியத்திலையும் நீ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே நான் போகிறேன், ஆண்டவரே அல்லேலூயா, நான் போகிறேன் ஆண்டவரே, நான் போகும்போது என் கூட இருங்கப்பா. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னோடு கூட இருங்கப்பா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் இருந்தாலும் அது உன்னை அணுகாதே என்று சொன்னீங்களே ஆண்டவரே, என் கூட இருங்கப்பா, என் கூட இருங்கப்பா. எனக்கு பயமா இருக்கிறதே, நான் கூட இருங்க. பஸ்ல போனா டிரைவரை நம்ப முடியாது ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆட்டோவில் போனா ஆட்டோவை நம்ப முடியாது ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இன்னும் அந்த வேலைக்கு போனா நடந்து போனா அதுலயும் நம்பிக்கை இல்லை. என்னை எவனாச்சும் வந்து மோதிடுறான். நம்ம பைக்கில் போனா அவன் பின்னால் இருக்கிறவங்க மோதிடுறான். ஆமீன் சொல்லுமா. உத்தரவாதம் இல்லை, கூட இருக்கப்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எப்படியே கையை வச்சு காலையில் எந்திரிச்சு நீங்க சொல்லுவீங்கன்னா, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நான் அந்த பாட்டு பாடும்போது என் பிள்ளை உடைஞ்சு என்னுடைய வாழ்க்கையில 87வது வருஷம் நினைவுக்கு வந்துச்சு. அந்த வண்டியில சதறி பீஸாய் மாற வேண்டிய என்ன இந்த வார்த்தை தான் நான் சொல்லிட்டே இருந்தேன். எங்க வந்தாலும் பணங்கள் எல்லாரும் மறித்து செத்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, இலங்கையில 87வது வருஷத்துல அந்த வண்டியில ஏறும்போது, பீரங்கி வண்டியில ஏறும்போது, ஆண்டவரே உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் இருந்தால் அணுகாதுன்னு சொன்னீங்களே, என் கண்களால் மாத்திரம் பார்த்து விட்டு விலகு, சத்துருக்களுக்கு உண்டாகும் பிரதிபலனை காண்பாய் என்று சொல்லிக்கீங்களே. இந்த யுத்தத்தை உங்க முன்பாக நான் நிற்கிறேன், நீங்க யுத்தம் பண்ணுங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்கப்பான்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏறின 10 நிமிஷத்துக்குள்ள வண்டி வெடிச்சு செதறி போச்சு. அத்தனை பேரும் சுக்குநூறா மாறினாங்க. ஆனா என்ன ஆண்டவர் ஜீவனோடு வச்சார். என்ன அந்த ஜீவனோடு வச்சதுனால்தான் எனக்கு கிடைச்ச வேலையை கூட வேண்டாம்னு சொல்லி ஆண்டவர் என் பிள்ளை மூலமாக ஒரு உபத்திரவை கொண்டு வந்து நான் ஊழியத்தில் நான் வந்து நிற்கிறேன். நிச்சயமாக இந்த தேவன் என்றென்னைக்கும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். அவர் மரண வரையும் நம்மளை நடத்துவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அவரை வழிகளெல்லாம் நினைச்சு கொள்ளுங்க, எல்லா நிலைகளையும் நினைச்சு கொள்ளுங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன்கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால ஏன் கூட இருந்தா தான் நீங்க ஜெயிக்க முடியும். அவரோடு கூட இருங்க. அவர் காலையில இருந்து ஜெபிங்க, போகும்போது ஜெபிங்க, வரும்போது ஜெபிங்க. அவருக்கு முன்பாக ஆண்டவரே தாழ்த்தப்படுங்க, அர்ப்பணிங்க, உயர்த்துவார். ஆமென் சொல்லுமா. பாருங்களேன், ஆரம்பத்துல பாருங்களேன், உன் வழிகளை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுன்னு சொன்னா அதற்கு ஒரு உதாரணம் இருக்கு. தாவீது என்ன செய்யறாராம்? வழியில துரத்தி கொண்டே போகிற அந்த நபர்களுக்கு முன்பாக என்ன செஞ்சாராம்? தாவீது ஓடிக்கொண்டே, கர்த்தாவே ஏன் என்னை கைவிட்டு, கர்த்தாவின் ஜெபத்தை கேளும். அவர் புலம்பிக் கொண்டே போறாரு, வழிகளில் எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டே போறாரு. ஆனா ஒரு நாள் வந்தது, ஒரு காலம் வந்தது, அவர் பட்ட வேதனைகளுக்கும் வியாகுலத்துக்கும் ஒரு உயர்வு நாட்கள் வந்தது. ஆடு மேய்க்கிறவன் அரசனாய் மாறினான். 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12, 13 எடுத்து வாசிக்கும் போது பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்தாரே. அவருடைய வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையில் துயரம் இருக்கு, வேதனை இருக்கு, நீ சோர்ந்து போகாத, ஆனா எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய என் ஆண்டவர் இயேசு ராஜா இருக்கிறார். ஆமென் சொல்லுமா. வாசிங்களேன், எடுத்தவங்க 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவ்வளவு போராட்டம் வந்தது காரணம், அவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்தது. அவனுக்குள்ளே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு அபிஷேகம் இருந்தது.
அது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் அவனை தப்புவிச்சது. உங்க வாழ்க்கையில அது என் வாழ்க்கையில ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை விட்டு விடாதபடிக்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அந்த அபிஷேகம் அவனை காத்து கொண்டது. ஆமென் சொல்லுமா? பாடுமா? காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். கரங்களை தட்டி காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பொருட்கள் மேல கண்ணு போச்சுனா போச்சையாவும் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதாவும் அபிஷேகம். ஆமென் சொல்லுமா? இந்த உலகத்துல பொருட்கள் மேலும் போயிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, ஆட்கள் மேலும் என்ன செய்யக்கூடாது, கண்ணு போயிடக்கூடாது. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை உயர்த்துகிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்தே ஒத்தாசை வரும். அவரை நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் காலையில் எந்திரிச்சு சில நேரங்களில் ரொம்ப அழுவேன். ஆண்டவரே உமக்கு நான் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நான் என் வீட்டில் சண்டை போட்டேனா, சத்தம் போட்டேனா, கோபப்பட்டேனா, ஆண்டவரே நான் ஜெபம் ஓடாது. நான் அதுக்கு அந்த நாளில் நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே என்னை நோக்கி பாருங்கப்பா, நான் வந்துட்டு என்ன செய்யுது, நான் குற்றவாளியா இருக்கிறேன், என்னை சரிப்படுத்துங்கப்பா அப்படி சொல்லும்போது ஒரே ஒரு வரி தான் பாடுவேன். உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, ஏசையா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். அப்படியே இவ்வளவுதான். கண்ணீர் தாரதாரையாய் வந்து கொண்டே இருக்கும். எனக்கும் தேவனுக்குள்ள உறவுகள் அப்படியே நெருக்கங்கள், அந்த போராட்டங்கள், என்னை கைவிடப்பட்ட நிலைமைகள் எல்லாத்தையும் ஒரு தகப்பனுக்கு முன்பாக நின்று அழுவது போல அப்படியே அழுகும்போது ஆவியானவர் நிரப்பி என்னை தேற்றுவார். அந்த நாள் மறுபடியும் தைரியத்தோடு ஓட முடியும். கர்த்தர் பட்சத்திலே அமர்ந்திருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. அந்த தாவீதை உயர்த்தின தேவன் உங்களையும் ஆண்டவர் உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். பாருங்களேன். ஏழாவதாக பாருங்களேன், தேவனுடைய வார்த்தைகளுக்கு நீ கீழ்ப்படுகிறவர்களா மாறும், அப்பொழுது உயர்த்துவார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கும்போது அவர் உயர்த்துவார். எப்பொழுது? உபாம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பார்க்கும்போது, உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு பாருங்க, நன்றாய் அந்த சத்தத்தை நன்றாய் கேட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் இந்த ஆசீர்வாதங்களை உன் மேல் நான் என்ன செய்வேன், தொடர பண்ணுவேன், உன்னை தொடும். பாருங்களேன், இந்த ஆசீர்வாதம்லாம் உன்னை தொடும். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்படுவ, வரும்போது ஆசீர்வதிக்கப்படுவ. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய நியமங்களுக்கு கீழ்ப்படியும் போது, ஸ்தோத்திரம். யாத்திராகம் 15:26 சொல்கிறது, தேவனுடைய நியமங்களை கை கொள்ளும் போது எகிப்தில் வரப்பண்ணின எந்த வியாதியும் உனக்குள்ளே வரப்பண்ண மாட்டேன், நானே கர்த்தராகிய பரிகாரி என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படும் போது அவர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா? இந்த வார்த்தை, இந்த வேதத்தை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவர் வார்த்தை மேலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு அற்புதம் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுமா? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நம்ம சார்ந்திருக்கும் போது அவர் எல்லா தேவையும் அவர் நம்ம பார்த்துக்குவார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுமா? கர்த்தர் எனக்கு சகாயர், எனக்கு விரோதமாக யார் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. ஆதியாகமம் புஸ்தகம் 12:2 சொல்கிறது, நான் உன்னை, பாருங்களேன், ஆண்டவர் ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நீ புறப்பட்டு போ, இங்க எல்லா ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு நீ புறப்பட்டு போன்னு சொன்னோம்னே. அவன் புறப்பட்டு போனா ஆண்டவர் சொல்றான், நீ புறப்பட்டு போ, அப்பொழுது என்ன செய்யறான், உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்தி நான் என்ன செய்றேன்,
அந்த கீழ்ப்படிதல் மூலமாக நான் நீ ஆசீர்வாதமாய் இருக்க போகிற என்று சொல்லி கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஜெபி என்று சொன்னால் ஜெபியுங்க. ஆண்டவரை தேடுங்க. நான் தேடுற சமயத்தில் தேடுங்க. கர்த்தருக்கு கொடுக்கணும்னா கர்த்தருக்கு கொடுங்க. நீங்க சரியா இருந்தால் கர்த்தர், ஆண்டவர் ஸ்தோத்திரம், நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சா கர்த்தர் உங்களால முடியாததை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களால முடியாததை நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. தேவைகள் வந்த உடனே நிறைய சில வீடுகளில் தேவைகள் வந்த உடனே நேரா போய் என்ன செய்யறாங்க, வட்டிக்கு வாங்குற இடத்துக்கு போயிடுறோம். காத்திருக்கிறது இல்லை. ஆனா அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யல, உத்தரவாதம் கொடுக்க மாட்டார். நான் ஒரு நாள் காத்திருந்தேன், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, யாருமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க. யாரும் கொடுக்காம நேரத்துல தான் ஆண்டவர் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம வைராக்கியமா இருப்போம், விசுவாசத்துல இருப்போம். அப்பதான் ஆண்டவர் கொடுப்பார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற தேவன். ஒண்ணுமே இல்லாத நிலையில உன் வாழ்க்கையில முற்றிலுமாய் ஒண்ணுமே இல்லையா, அந்த நேரத்துல கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆமீன் சொல்லுமா. அந்த நேரத்துல ஜெபிக்கும் போது எங்கேயோ இருந்து எனக்கு ஒரு கவர்ல செக்கு வந்துச்சு. அல்லேலூயா. அதே போல சாரியபாத் விதவை ஒரு பிடி மாவு தான் இருக்கு, கொஞ்சம் என்னதான் இருக்கு. அந்த பஞ்ச காலத்துல நான் இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த கொஞ்சத்தை அந்த அடைய உண்டாக்கி அந்த அப்பத்தை உண்டாக்கி என்ன செய்யச்சு, சாப்பிட்டு செத்து போகிறதுக்காக வச்சிருந்தாங்க. ஆனா அதுலயும் எனக்கு தான் என்று சொல்லி கர்த்தருடைய தேவதாசனுக்கு கொடுக்கும்போது, தேவனுக்காக கொடுக்கும்போது, எலியாவுக்கு கொடுக்கும்போது, அங்கே பஞ்ச காலத்திலே எனக்கு கொடு, உன் பிரச்சனை இருக்கு எனக்கு கொடுன்னு சொன்னாரு. ஆனா அந்த கொஞ்சத்திலும் அவர் கொடுக்கும்போது அந்த பஞ்சகாலத்திலே அவர்களை உயர்த்தினார். பஞ்சகாலம் அந்த 7 வருஷம் பஞ்சகாலம் வரம் தட்டியும் முடியும் தட்டியும் அவர்களை குறைவில்லாதபடிக்கு நிறைவாய் மாவையும் எண்ணெயும் ஆசீர்வதித்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களுக்கு மேல்படியை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுப்பார், ஆசீர்வதிப்பார். எல்லா கரங்களையும் தட்டி, நேரம் இல்லை, எல்லா கரங்களையும் தட்டி ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கடைசியாக நீதிமொழிகள் 28:20 சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை என்ன செய்வான், பெறுவான். உண்மையுள்ளவனா இருக்கணும். கொடுக்கறதுல உண்மை, எல்லாத்துலயும் உண்மை, எல்லா சூழ்நிலையிலும் உண்மையுள்ளவனா இருக்கணும். உண்மையுள்ளவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனை தேடினா நமக்கு அற்புதம் நடக்கும். அவர் தென்படுவார். அதுக்கு 1 நாளாகும் 28:9 தான். அவரை தேடினா உனக்கு தென்படுவான். அல்லேலூயா. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவடி நீதியும் தேடி. கண்ணீரோடு விதைக்கிறவன் கெம்பிரத்தோடு அறுப்பான். கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைக்க, உங்களை உயர்த்த போதுமானவராய் இருக்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா, எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா, எல்லா கரங்களை தட்டி கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நான் என்னை உயர்த்தும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஆண்டவருடைய நாட்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஒப்பு கொடுக்கிறேன் சொன்னேன். ஆண்டவரே, கையை உயர்த்திருக்கிற அத்தனை நபர்களையும் ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. அல்லேலூயா. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆகாரை ஆசீர்வதித்த தேவன் ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் என்னை ஆசீர்வதிப்பாரே. எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லா ஸ்தோத்திரம். அது கர்த்தர் இந்த வார்த்தையின்படி அது செய்து ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதிப்பாராக.